கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். 17வது IPL தொடரின் 40வது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற குஜராத் அணி பந்துவீச்சை தேர்வு செய்ய டெல்லி அணி முதலில் பேட்டிங் செய்தது. தொடக்க ஆட்டக்காரர் ஜாக் மேக்கர் 23 ரன்களில் ஆட்டமிழக்க பிருத்வி ஷா 11 ரன்களிலும் ஷாய் ஹோப் 5 ரன்களுடனும் நடையை கட்டினர். அக்ஷர் பட்டேல் ரிஷப் பந்த் ஜோடி அதிரடியாக விளையாடி ரன் குவிப்பில் ஈடுபட்ட நிலையில் இறுதியாக டெல்லி அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 224 ரன்களை குவித்தது. அதிரடியாக விளையாடிய அக்ஷர் பட்டேல் 66 ரன்களும் ரிஷப் பந்த் 88 ரன்களையும் எடுத்தனர். இதனையடுத்து 225 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடின இலக்கோடு களமிறங்கிய குஜராத் அணியில் கேப்டன் சுப்மன் கில் 6 ரன்களில் ஆட்டமிழக்க பின்னர் களமிறங்கிய சாய் சுதர்சன் சகாவுடன் ஜோடி சேர்ந்து அதிரடியாக விளையாடினார். 39 ரன்களில் சகா ஆட்டமிழக்க ஒமர் சாய் 1 ரன்னில் வெளியேற டேவிட் மில்லர் சாய் சுதர்சன் ஜோடி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். பின்னர் வந்த வீரர்கள் சொற்ப ரன்களில் வெளியேறினர். கடைசி ஓவரில் குஜராத் அணிக்கு 19 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் களத்தில் இருந்த ரஷித் கான் முதல் 2 பந்துகளில் பவுண்டரி விளாசினார். அடுத்த 2 பந்துகள் டாட் பாலாக 5வது பந்தில் சிக்ஸர் விளாசிய ரஷித் கான் கடைசி பந்தில் அதிரடியான விளையாட்டிற்கு முயன்ற போது அது தடுத்து நிறுத்தப்பட்டு 1 ரன் மட்டுமே கிடைத்தது. இறுதியாக குஜராத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 220 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.